வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு எபிசோடு இருக்குல்ல, ரொம்ப 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 நிறைவான எபிசோடு. நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. அதில் ஒரு ஒரு விஷயத்தையுமே எடுத்து தனித்தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அது தோணுது. டைம் இருந்தால் நாளைக்கு அதில் முக்கியமாக பேச வேண்டியதை பேசலாம். ரொம்ப நிறைவாக இருந்தது. எதிர்பார்த்தெல்லாம் பேசினாரு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இது நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். இந்த ஜெஃப்ரியை வந்து பாவம் பார்த்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அதையும் பண்ணிட்டார். அதை பற்றி தனியாக வீடியோ போட முடியல, டைம் இல்லை. ஆனால் வேறு வீடியோவில் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் இதை. ஆனால் மற்றவங்கெல்லாம் வந்து ஃபேவரட்டிசம் பார்க்குறாங்க. ஓகே, நீங்களும் ஏன் சார் விஜய் சார் பார்க்குறீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்குறது தோணுச்சு. பாஞ்சிக்கிட்டு வரான்ல அட்டாக் பண்ணும்போது மற்றவங்கள, இவர் ஒரு குரூப்பில் இருப்பார், அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அங்கே வந்து இந்த குரூப் தப்பு பண்ணியிருக்கோம், அமைதியாக இருப்பார். அந்த பக்கம் இருந்து ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை ஒன்று கிடையாதான்னு பார்ப்பாரு. அப்படியே பாஞ்சு வருவார் முன்னாடி. அது வரையும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இவனை குறை சொல்ல வேணாம் அப்படின்னு தான் இருப்பாங்க. சரி, இவனை விட்டுடலாம், இவன் தான் சம்மந்தம் இல்லையே அப்படின்னு. இப்படி ஒரு ஃபேவரட்டிசம், எல்லாருக்கும் ரொம்ப செல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை. ஆரம்பத்திலே வந்து விஜய் சொல்லிட்டு இருந்தார்ல, இங்கே வந்து ஜெஃப்ரே வெளியில வா, உனக்கு இருக்குது, உனக்கு எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரியல அப்படின்னாரு. அவனுக்கு புரியுது, தெரிஞ்சு தான் பண்ணுறான் எல்லாத்தையும். தெரியாமல் பண்ணுறதுக்கு அவர் ஒன்றும், அவரும் ஒரு தியாகியும் கிடையாது ஒன்றும். இதில் அந்த இவர் ஸ்போர்ட்ஸ் மேன் வேற. இவர் அந்த லெகமெண்ட் இயர் விஷயத்தையும் அழகாக போட்டு உடிச்சாரு. இதில் அந்த பாட்டு பண்ணானுங்களா ஆரம்பத்தில், அதை ரசிக்கிற மாதிரியும் இல்லை. அதுக்குள்ளே இருக்கிற அரசியல் நமக்கு புரிஞ்சிருச்சு. விஜேஎஸ் நல்ல வேலை அதையும் கேட்டார், இந்த பாட்டில் ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு. அந்த எல்லோ டீம் வந்து ப்ளூ டீமை வந்து, ஜாக்லின் டீம் வந்து முத்து டீமை வந்து கழுத்து அறுத்துட்டாங்களாம். இதை வந்து ஹைலைட் பண்ணுறாங்க எடுத்துகிட்டு வந்து. இந்த ஃப்ராடு விஷால் இருக்கான்ல, விஜேஎஸே சொல்லிட்டாருங்க, நம்ம தம்ப்நெயில்ல வச்சா இங்கே பாஞ்சு சில பேர் வருவாங்கல்ல, என்னது இதெல்லாம் அப்படின்னு அவரே சொல்லிட்டார்ல. இதை தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஃப்ராடு கூட்டம், திருட்டு கூட்டம் அப்படின்னு. எப்படி வந்து ஹைலைட் பண்ணுறாங்க பாருங்க. அவங்க வந்து கழுத்து அறுத்துட்டாங்களாம் ஜாக்லின் டீம் வந்து முத்துக்குமரன் டீம். சரி, அவங்க கழுத்து அறுத்துட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? கழுத்தில் மாலை போட்டு தூக்கி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எடுத்து கொடுத்துருப்பீங்களா? இந்த ஆடு நனைதேன்னு ஓனாய் வருத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இல்லை இது. அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டு அடித்தது சூப்பராக இருந்தது. இதில் ஆரம்பத்திலே வந்து டப்பா அருணை போட்டு வெளுத்து விட்டார். மக்கள்கிட்ட பேசும்போது எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். டப்பா அருண் எப்படின்னா உள்ளேருந்து ஃப்ரீயாக நடந்து வர்றாரு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு. ஆனால் இங்கே வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நொண்டி நொண்டி ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு வந்திருக்கிறார். அவங்களுக்கு அவங்களே வந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீசெண்டாக சொன்னார். ட்ராமா பண்ணுறான், பச்சையாக நடிக்கிறான் அப்படிங்கிறது தான் அப்படி சொல்கிறாரு அவர். அது நல்லா இருந்தது, அது போட்டு விட்டார். நடுவில் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி 2 வார்த்தையை போட்டார். கடைசியில் அந்த டப்பா தானாக வந்து மாட்டுது பார்த்தீங்களா? இங்கே வந்து இந்த ரெட் டீம் போய் அட்டாக் பண்ணாங்க. கடைசியில் அவன் உருட்டுறான் பாருங்க. மஞ்சரி மேம் படுத்துட்டு இருந்தாங்க, உட்காந்துட்டு இருந்தாங்க. டேய், அங்கே தனியாக ஒரு கண்டஸ்டன்ட் இருக்கிறாங்க, 2 பேர் தான் அந்த டீமில். மஞ்சரி மட்டும்தான் இருக்கிறாங்க. ராணவ் கல் எடுத்துட்டு இருக்கிறான். அப்போ வந்து இவர் ஜெஃப்ரி வந்து கூப்பிட்டாராம். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ராணவ் வந்து அப்படி இருக்கான் சார், ஜெஃப்ரி வந்து இப்படி இருக்கிறான் சார், அடிக்க வரும்போது ஏதோ ஆயிடுமோன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் சார், இவர் ரொம்ப நல்லவர், இவர் தியாகி. அழகாக சொன்னார்ல, இந்த ரெட் டீம் வந்து தியாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாஞ்சாராம். சரி, முதல்ல நீ மஞ்சரி கிட்ட பாஞ்சு போனிய, ஜெஃப்ரியும் நீயும் சேர்ந்து. மஞ்சரி என்ன அப்படியே ராணுவை விட பயங்கரமாக இருந்தாங்களா, பலசாலியா? இவங்க 2 பேர் மட்டும் இல்லை, விஷாலும் போகிறான். அவங்க மட்டும் இல்லை, அந்த பக்கம் எல்லோ டீம்லேருந்து ரஞ்சித் வர்றாரு. ரஞ்சித்தும் இந்த ஜெஃப்ரியும் மந்திரியை ஹேண்டில் பண்ண அந்த வீடியோ கிடைச்சா திரும்ப பாருங்க. கல் கீழே இருக்குது, கல் எடுக்கு தானே வந்த, அவங்க ஷோல்டரை பிடிச்சி திருப்பி என்னெல்லாம் பண்ணீங்க. இப்போ அவ்வளோ பண்ணிட்டு 3 டீமே சேர்ந்து அட்டாக் பண்ணுச்சு. அங்கே வந்து எல்லாரும் வந்து என்னை அட்டாக் பண்ணுறீங்களே, நாங்கள் 2 பேர் தானே இருக்கிறோம், அதுலேயும் நான் ஒரு பொண்ணு தானே இருக்கிறேன், ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்லியே ட்ராமா பண்ணலையே. பண்ண மாட்டாங்க மஞ்சரி, அவங்க ஸ்ட்ராங் பிளேயர், ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட், நேர்மையான ஆள், பண்ண மாட்டாங்க இந்த ட்ராமா வேலைலாம். ஆனால் அப்படியே இந்த பக்கம் பண்ணாங்க பார்த்தீங்களா? இங்கே வெளியில் வந்து கோமால இருந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா திடீர்னு முழிச்சு போனாங்க. அப்பப்போ ஷோவும் பார்க்குறது இல்லை, ஒன்றும் இல்லை. நேராக வந்து முட்டு மஞ்சரி வந்து வச்சு செஞ்சுட்டு, மஞ்சரியை வந்து இவங்க அன்ஷிதா வந்து வச்சு செஞ்சுட்டாங்களாம் கிச்சனில். அப்புறம் ஜெஃப்ரி வந்து மஞ்சரியை வச்சு செஞ்சுட்டான், எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். இப்போ ஜெஃப்ரி வாயை திறக்க வேண்டியது தானே, திறக்க வேண்டியது தானே. எப்படி பின்னாடி கையை கட்டு, சொல்லுங்க மஞ்சரி, உங்ககிட்ட பதில் இல்லை, உங்ககிட்ட பதில் இல்லை அப்படின்னால. இப்போ அவர்கிட்ட ஏன் பதில் இல்லை? பேச வேண்டியது தானே, பதில் இருக்குல்ல, பேச வேண்டியது தானே. இங்கே முதல் அட்டாக்கே மஞ்சரி மேலே தான் போகுது. 3 டீமும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க, 4-5 பேர். அவங்க ட்ராமா பண்ணல, அதை வச்சு அட்டாக் பண்ண இந்த குரூப்பு அடுத்து வேஷம் போடுறாங்க பாருங்க எடுத்துகிட்டு வந்து. அவன் ராணவ் சிங்கிளாக வர, ராணவை பிடிச்சி ஒரு கையை இவன் திருப்பிட்டு இருக்கிறான் ஜெஃப்ரி. இந்த பக்கம் அந்த டப்பா
பின்னாடி விஷால் வந்து பிடிக்கிறான். இத்தனை பேர் பிடிச்சிட்டு இருந்தானுங்க. அப்போ அதை தான் வந்து வேற மாதிரி இவர் சொல்றாரு விஜேஎஸ். நீ ஸ்போர்ட்ஸ்மேன் தானப்பா, வேற இடத்துல அடிபட்டிருக்கும், அது லைட்டாக கிழிஞ்சிருக்கும், லெகமெண்ட் ஏரா இருக்கும், அது வந்து இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கலாம்லப்பா அப்படின்னு சொன்னார்ல. அப்போ அதுக்கு காரணம் யாரு? அது எந்த இடம்? இந்த டப்பா அருணும் இந்த ஜெஃப்ரியும் கையை முறுக்கிட்டு இருந்தாங்களா ரெண்டு பக்கம். அப்போ அதில் கூட்டு விஷாலும் தான். கூட்டு தானே இதில் இவங்க டீம் காரணம். அந்த டப்பா ஒன்று சொன்னான் பாருங்க எப்பா. ஏன் டப்பான்னு சொல்கிறோன்னா கரெக்டாக இருக்குல்ல இன்னைக்கு பேசுனது. பொம்மை டாஸ்கில் வந்து தனித்தனியாக விளையாட சொன்னாங்க, ஓகேவா? அது வந்து டீம் கேம் கிடையாது. இங்கே வந்து 4 டீமாக பிரிச்சுட்டாங்க. முதல்ல வந்து 5 டீமாக இருந்தது, அந்த 2 பேர் இருந்ததில்ல. அப்புறம் 3 டீமில் பார்த்தீங்கன்னா 3 பேர். அப்புறம் 2 டீமில் வந்து 2 பேர் கொண்ட டீமில் வந்து 2 பேர். ஸோ 9, இது ஒரு 4, 13 பேர் மொத்தம். அப்படி இருக்கும்போது இவர் வந்து முன்னாடியே பிளான் போட்டாராம். சரி, அதை அந்த 2 டீமை கூட விடுங்க, 2 டீம்லேயே போய் அட்டாக் பண்ண மந்திரி, அது தப்பு. அதுக்கப்புறம் இவரே வந்து நல்ல வேஷம் போடுவார். அங்கே ராணுவ வர்றதுக்கு முன்னாடி இவர் அலைன்ஸ் போட்டார். அலைன்ஸ் போட்டாலும் பார்த்தீங்கன்னா ராணுவம் வர்றான், ஜெஃப்ரி பாவம்னு சொல்லிட்டு போனேன்னு சொல்லிட்டு பாவங்கிறத தாண்டி டீமுங்கிறத தாண்டி இதை தாண்டி அதை தாண்டின்னு உருட்டிட்டு இருக்கு. அப்படி எக்ஸ்போஸ் ஆகிட்டல்ல, கேமை மொத்தமாக சுவாரஸ்யத்தை முடிச்சு விட்டீங்கடா தியாகிகள் வேஷம் போட்டு. இதில் வேற அவன் அழுது ட்ராமா வேற பண்ணாம பாருங்க அந்த ஃப்ராடு கேப்டன். டே அடிச்சுக்கிறாங்கடா. சரி பண்ண அழுத. அது எப்பன்னா இந்த ப்ளூ டீமும் அந்த பிங்க் டீமும் 2 பேரும் லாக் பண்ணியிருக்கும் போது இப்போ அழுகுறான். பக்கத்தில் சௌந்தர்யா அவங்களும் அப்படியே ஃபீலிங்காக ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் இந்த டப்பா ஃபீலிங்காக ரியாக்ஷனு. அப்படியே கட் பண்ணா வந்து ஜெஃப்ரி வந்து தீபக்கை வந்து அப்படியே தூக்கிட்டு இருக்கான், இடுப்பில் தூக்கி அடிக்கிற மாதிரி போகிறான். முத்து வந்து அங்கே காப்பாற்றுறாரு. அப்போ வந்து சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா அவங்க ரியாக்ஷன். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கூலாக பார்த்துட்டு இருக்கானுங்க. ஏன் அப்போ வந்து டே அழுத்துற போடுறா, ஏன் சொல்ல வேண்டியதானடா? அப்போ தானே ஃப்ராடு, திருட்டு கூட்டம் தானே இவனுங்க, அப்படி தான் பண்ணுவானுங்க. இவங்களுக்காக ஆடவே இல்லைங்க. இப்போ சௌந்தர்யாவும் பார்த்தீங்கன்னா ஐயோ அவங்க முதுகில் கூத்துறதுல வேற லெவலுங்க. இப்போ அருண் வந்து விஷால் வந்து இவங்க டீமுக்காக ஆடலன்னு சொல்கிறாங்க சவுண்டு. நீ ஆடினியம்மா உன் டீமுக்காக? நான் தனியும் ஆட முடியாதுல்ல. அப்போ ஆட முடியாதுன்னா ஓரமாவது உட்காந்துருக்கணும்ல. நீயும் தானே போய் 2 கல் எடுத்து அந்த பக்கம் போட்டுனது பிங்க் டீமில். இதில் சௌந்தர்யா மட்டும் ஒதுக்கிட்டு சௌந்தர்யா அப்பாவும் இவங்க 2 பேர் தான் ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியல. அங்கே வந்து கேமை பாஸ் பண்ணி முத்துக்குமரன் சரியாக போட்டு கீழ்ச்சி விட்டாரு. கேம் பாஸில் இருக்கு. அப்போ வந்து அந்த கோட்டையை உதைக்கிறது அதுவும் ஃபயர், அதுக்கு ஒரு ஃபயரு. பாஸில் இருக்கும்போது உதைக்கிறது ரூல் பிரேக்குடா முட்டா பசங்களா, அதுக்கு ஒரு ஃபயரா? அப்போ என்ன ஒரு காசு இருந்தால் ஒரு டப்பா கூட்டத்தை செட் பண்ணிட்டு பிஆரை உருட்டிட்டா தப்பெல்லாம் சரி பண்ணுறீங்களா நீங்கள்? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, எப்படி நீங்கள் தப்பை வந்து எல்லாரும் மூலையிலும் போய் சரி பண்ணுறீங்களா, மாற்றிடுவீங்களா? அதை அங்கே கேமை மாற்றணும்ல, அங்கே மாறினா தானே இங்கே வெளியில் மாறும். ஸோ அப்பட்டமாக அவங்களும் மாட்டிக்கிட்டாங்க அங்கே. இதில் வந்து நக்கல் வேற, 2 கல்லை காட்டி முத்துக்குமரன் அதையும் போட்டு உடைச்சாரு. ஸோ முதல்ல எல்லாருக்கும் பாராட்டினார், இந்த பக்கம் அடிபட்டதை கேட்டார். அதுக்கப்புறம் அந்த நேராக கண்டென்ட்டுக்குள்ளே வந்துட்டார். இந்த ரெட் டீம் தியாகிகள் இருக்காங்களா ஃபுல்லாக அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணி, இதில் ஜெஃப்ரி அவர் பார்த்தீங்கன்னா எல்லா பலனையும் அனுபவிச்சிடும் சார், நான் எப்படி தான் இதை மாற்றுறதுன்னு தெரில சார். டே நடிக்காதடா, அதுதானே உன் ஸ்ட்ராட்டஜி. முத்துக்குமரன் சொன்னார்ல, ஜெஃப்ரியோட ஸ்ட்ராட்டஜி அதுதான், எல்லாருக்கும் நல்லவங்களா வச்சுக்கிறது ஒன்று. இவர் அப்பப்போ முத்துக்குமரனையும் மாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏன்னா ரொம்ப நல்லவர் முத்துக்குமரன் கிட்ட கூட அவர். ஆனால் மற்ற நேரங்களில் அங்கே பேசும்போது க்ளீனாக பாருங்களா, அவன் வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நல்லா தெரியுதுங்க அவனுக்கு. அவன் பேசவே மாட்டாங்க, நிறைய கவனிச்சுக்கிட்டே இருப்பான். அங்கே பேசுறதுல ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டால் உடனே பாஞ்சு வருவார். மஞ்சரி மேலே அப்படி என்ன வெறுப்புன்னு தெரியல. மஞ்சரியை வந்து ஸ்டாண்டாக யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இங்கே சௌந்தர்யாவையும் அன்ஷிதாவையும் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம், அங்கே யூஸ் பண்ண முடியாது. ஜாக்லினை கூட யூஸ் பண்ண முடியாது, அதனால வெறுப்பு போல இருக்கு. ஆனால் முதல் வாரத்தில் ஃபுல்லாக ஜாக்லின் கூட தான் இருந்தா. அப்படி இவங்க வந்து ஜாக்லின் மேலே ஒரு குறை சொல்கிறாங்கல்ல. இப்போ ஜாக்லின் வந்து ஒருத்தரை எதிர்க்கிறாங்க, திரும்ப அவங்க கூட பேசுகிறாங்கன்னா அந்த பேச்சு கான்வர்சேஷன்லாம் நம்ம பார்க்குறோம். அது தீபக் கூட முரண்பட்டாங்க, அதுக்கப்புறம் பேசுகிறாங்க, அந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் வேலிடாக இருக்குது. முத்துக்கிட்ட முரண்பட்டாங்க, அதுக்கப்புறம் பேசுகிறாங்க, அந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் வேலிடாக இருக்குது. ஆனால் இவங்க பேசுறதெல்லாம் என்ன பேசியிருக்காங்க கேமை பற்றி? ஃபுல்லாக இந்த கூட்டம், அந்த அங்கே ஒரு அன்பு கேங் தலைவி இருக்கிறாங்களா, திருட்டு கேங் தலைவி, அதுக்கு பேர் அவங்க வச்சுக்கிறது அன்பு. அந்த அன்பை வச்சு தான் அந்த கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு 4வது சீசன்லேயே அடிச்சு ஓட விட்டாங்கல்ல மக்கள். இந்த மாதிரி கூட்டம் சேர்த்தவங்கள இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் சேர்த்துக்கிட்டாங்க. அதனால தான் இந்த டீம் இங்கே அங்கே வருவாங்க சார், நேராக எங்களை அட்டாக் பண்ண மாட்டாங்க சார். இந்த டப்பா சொல்கிறது நேராக அங்கே தான் சார் போவாங்க ஜெஃப்ரி டீம் கிட்ட. அதை நாங்கள் முன்னாடியே கெஸ் பண்ணிட்டோம் சார். சரி கெஸ் பண்ண சார்,
இப்போ வந்து எல்லோ டீமோட ப்ளூ டீம் டைஅப்ல இருக்காங்க சார். ரயான் வந்து அவங்க டீம் தானே கல் எடுத்துட்டு போய் சேர்த்தான். அவங்க ப்ளூ டீமுக்கெல்லாம் கல் எடுத்துட்டு வந்து போடலையே. ஏதோ பறி போனதுல வந்து கொஞ்சத்தை மீட்டு கொடுத்தாங்க ஜாக்லின் கூட்டணி தர்மத்துக்காக. ரயான் அப்படி பண்ணலையே, ரஞ்சித் அப்படி பண்ணலையே. ஆனா சௌந்தர்யாவும் அருணும் எடுத்துட்டு போய் கல் எடுத்துட்டு போய் அங்க சேர்த்தீங்க. இதுல இவன் பிளான் என்னன்னா முதலே அவுட் ஆயிரதான். அவுட் ஆயிட்டு டிஃபரெண்ட்டுக்கு கூப்பிட்டு வரான் பிக் பாஸ். பொம்மை டாஸ்க்ல வந்து தனித்தனியாக விளையாடுறதுனால கூப்பிட்டாரு சுவாரஸ்யமாக்குறதுக்கு. இதுல ஏன் கூட போறாரு? இதுல ஆல்ரெடி டீமா தானே இருக்கீங்க, 4 டீமா இருக்கிறீங்களே. இதுல இவங்க அவுட் ஆயிட்டு அப்புறம் டிஃபென்ஸ் வரும்போது அது ஒரு பிளேவா. அப்பவும் நீ இன்னொருத்தனுக்காக தான்டா விளையாட்டுருக்கு, உனக்காக எங்கடா விளையாடின அப்படின்னு கேட்குறாரு விஜேஎஸ். பதில் இல்லை. அதுக்கு வந்து சார் நாங்கள் டிஃபென்ஸ் தான் சார் முடிவு பண்ணோம் முன்னாடியே. டிஃபென்ஸ் முடிவு பண்ணால் ஏன்டா மந்திரியை போய் அட்டாக் பண்ண? அப்போ வாயை திறந்தா இவ்வளோ பொய் சொல்லிட்டு இருப்ப, அவனுக்கு வந்து மரியாதை தூக்கி கொடுத்துருவாங்களா? மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்கல்ல, கூச்சமே இல்லாமல் பொய் வருது. அங்கே போய் அட்டாக் பண்ணது முதல்ல இவரு தான். இவரே வந்து நல்ல வேஷம் போடுவார் அடுத்து. ஏன்னா டியூவல் ரோலில் இவர் அப்பப்போ மாறிப்பார். அம்பியா மாறிடுவார், இங்கே நியாயம் பேச வந்துடுவா. அப்படி ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிட்டு ஆப்போசிட்டில் யாராவது தப்பு பண்ணால் அப்போ நீ கேட்கலாம். ஆனால் யாரும் பண்ணலன்னா இவரே தப்பு பண்ணுருவார். அதுக்கப்புறம் இவரே நல்ல வேஷம் போடுவார். அதுதான் இந்த டப்பா அருண். ஸோ தியாகிகள் வேஷம்லாம் போடாதீங்க, மொத்தமாக நாசம் பண்ணிட்டீங்க. நாங்கள் ஒரு டாஸ்க்கை வைக்க வர்றோம், நீங்கள் அதை எப்படி கெடுக்கணுன்னே யோசிச்சுட்டு இருப்பீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடைச்சது சூப்பராக இருந்தது. மஞ்சரி ஜாக்லின் வச்சு செஞ்சு விட்டாங்க. மஞ்சரி அந்த பக்கம் அந்த வன்ம குடோன் இருக்குல்ல அன்ஷிதா, ஆஸ்ட்டை முறைக்கிறது என்ன ஆட்டிடியூட் அது? அது வந்து கமல் சார்கிட்டே லைட்டாக அந்த ஆட்டிடியூடை காட்டிருப்பாங்க. லைட்டாக யாரு அந்த அர்ச்சனா, அந்த அக்கா அர்ச்சனா அக்கா பழைய சீனியர் இருக்காங்கல்ல அவங்க, அன்பு கேங். ஆனால் இப்போ அன்ஷிதா அதை பண்ணுறாங்க பாருங்களேன். 8வது சீசனில் வந்து ஒரு விஷயம் வந்து தப்பாக வெளியே வந்திருக்குனால தானே ஹோஸ்ட் வந்து கேட்குறாரு. அப்போ வந்து நெக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? வயிறு வலி சார், வயிறு வலிக்குதுன்னு சொன்னேன், அப்புறம் விட்டாங்கல்ல ஏமா திரும்ப வந்த அப்படின்னா, மூச்சு வாங்கிட்டேன், மூச்சு வாங்கிட்டோன்னா வயிறு வலி போயிடுச்சு. இது ட்ராமா இல்லை, இது நடிப்பு இல்லை. என்ன ரூல் போட்டிங்க? யாராவது வலிக்குதுன்னு சொன்னால் விட்டுணும். ஆனால் திரும்ப கேமை எங்கேருந்து ரெசியூம் பண்ணோம், எங்கே விட்டோமோ அதே போர்ஷன்லேருந்து தான் பண்ணோம். இதென்ன ரூலு, போடப்பட்ட ரூலு. ஆனால் ஒரு முறையும் தலையில் அடிபட்டுருச்சு, ஓடிடுறது. இந்த பக்கம் கழுத்தில் கால் வச்சிட்டாங்க, ஓடிடுறது. ஏந்து மறுபடியும் வேற புது அட்டாக் ஒன்று ட்ரை பண்ணுறது. இவ்வளவு மோசமாக வயிற்று வலின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவனை போய் பிளேயர்னு வேற உருட்டுறானுங்க. இதுக்கு ஒரு ஃபயர் வேற. இது போங்காட்டம் இல்லை, இது கேவலமாக இருக்குல்ல. கடிக்கிறது இன்னொருத்தங்கிறாங்களே, அவங்க சொல்கிறாங்க கண்ணு போட்டுடுச்சு, நம்ம நல்லா தான் விளையாடணும், யாரோ கண்ணு வச்சுட்டாங்க அதனால தான் அடிக்கிறாங்களாம். விஜேஎஸ் வந்து கண்ணு படலம்மா, உன் பல்லு பட்டுடுச்சு நீ கடிக்கும்போது. இவங்க ஒரு பிளேயர், துணிக்குள்ளே சுற்றி வச்சிருவாங்க. இவங்க ஒரு பிளேயர், கல்லுங்களை திருடி உள்ளே வச்சிருங்க, ரூல் பிரேக் பண்ணுங்க. அது இவங்கெல்லாம் ஒரு பிளேயர், மாஸ் பிளேயர். எத்தனை ரூல்ரா பிரேக் பண்ணுவீங்க தொடர்ந்து இப்படியா? இந்த விஜய் விஷால் அவனுடைய ஃபேவரட்டிசம் வந்து இதில் வெளில அங்கே வந்து கேட்குறாங்க. சார் அதெல்லாம் நான் தலையிட முடியாது சார். மஞ்சரி வந்து சொல்கிறாங்க, ஏய் வயிற்று வலின்னு சொன்னாங்க, விட சொன்னேன், விட்டேன். அங்கே போய் ஓரமெல்லாம் உட்காரணும், திரும்ப அட்டாக்குக்கு வராங்க அப்படின்னா அதெல்லாம் நான் பேச முடியாது சார். அப்புறம் ஜாக்லின் வரும்போது ஜாக்லின் காலை வச்சுருந்தாங்க சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஜாக்லின் கரெக்டாக சொன்னாங்களே, எங்களுக்கெல்லாம் வலிக்குது அப்படின்னா யார் எங்களை பிடிச்சிருக்கிறாங்களோ நான் அவங்கக்கிட்ட சொல்லுவோம். ஆனால் இந்த அன்ஷிதாவுக்கு வலிக்குது அப்படின்னா நேராக கேப்டன் வருவார் அப்படின்னாங்கல்ல, வச்சு செஞ்சுட்டாங்க. ஃபுல் பர்சனல் அட்டாக் அப்படி சொல்லிட்டு மஞ்சரியும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. பர்சனலாக நான் எதுவும் எடுத்துகிட்டு வர மாட்டேன் சார், நேற்று நான் கிச்சன்லேயே ஃபயராக ஒன்று பண்ணிட்டேன் சார். மஞ்சரி கை சார் இப்படி இருந்தது சார், பொம்மையை பிடிச்சிருந்தாங்க சார். ஆமாம் நீ ஹோல்டு பண்ணியிருந்தாங்க, நான் விட்ட ஒன்று அவங்க கை எடுக்கல சார், எடுத்துடணுமாங்க. எவ்வளவு ட்ராமாங்க. இந்த வயிறு வலின்னு சொல்கிறது, கழுத்து வலின்னு சொல்கிறது, தலையில் அடிபட்டுன்னு சொல்கிறது, எவ்வளவு 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 இவ்வளோத்தையும் பண்ணிட்டு நடிக்கிறா, பொய் சொல்கிறா அவங்க. நீ சொல்லவே இல்லை, நீ ரொம்ப அப்படியே அசீன் கிடையாது. இவங்க ஷெரீனா, பழைய ஷெரீனா இருக்காங்கல்ல, சீசன் 6 ஷெரீனா, அந்த பொய் சொல்லி தலையில் அடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூச்சு திணறல் வந்த மாதிரிலாம் பண்ணி கமல் சார் போட்டு கிழிச்சு விட்டுருப்பாரு. டாக்டர்கிட்டலாம் விசாரிச்சாச்சு, அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு வசதியான அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் விளையாடுறீங்க, உங்களுக்கு எப்போ வந்து ஏதாவது மற்றவங்க அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்களோ அப்போ வந்து அவங்க மேலே குறை சொல்கிறதுக்கு ஐயோ அடிச்சுட்டாங்க எனக்கு வலிக்குது அப்படின்றீங்க, ட்ராமா பண்ணுறீங்க அப்படின்னு கிழிச்சு விட்டுருப்பாரு. இப்போ அதே கேம் தானே இவங்க ஆனது. அந்த ஷெரீனாக்கும் இந்த அன்ஷிதாக்கும் என்ன வித்தியாசம்? அந்த ஷெரீனாவது 1-2 இடத்துல தான் பண்ணியிருப்பாங்க. இவங்க பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமா கேம் தானே. இவ்வளோ ட்ராமா பண்ணிவிட்டு அவன் வந்து ராணா வந்து அவன் ஏற்கனவே ப்ராங்க் பண்ணியிருக்கிறான். அந்த ப்ராங்க்கில் நீ கூட தான் இருந்த, அதனால் கல் எடுத்துகிட்டு போய்டுவான்னு நடிக்கிறேன்னு சொன்னேன். அது மட்டுமே இல்லை, விஜேஎஸ் இன்னொரு ஆக்சுவலாக ஸ்கிரிப்டிங்கே நல்லா இருந்ததுங்க. இந்த முறை நிறைய விஷயங்கள் நடந்ததை வந்து ரீகால் பண்ணி போட்டு அடிச்சுட்டே இருந்தார்.
டீம் சூப்பராக பண்ணுறாங்க, நல்லா பண்ணாங்க இன்னைக்கு. இதை எல்லா வாரமும் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் முன்னாடியே. அன்ஷிதா அப்படி சொன்னதும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கேருந்து ஜம்ப் பண்ணி அங்கே போனார்ல, அது ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் அந்த ப்ரமோ கண்டென்ட்டு அப்படின்னு சொன்னது நீங்கள் தானே அப்படின்னு அதையும் சொல்லிருவாங்களா, அதை அப்படியே மறைக்கிறாங்க பாருங்க. இதில் ஆரம்பத்தில் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம், குறும்படம் வந்து போடவே மாட்டேங்கிறாரு, அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தோம்ல. அதுக்கான விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு கொடுக்குறாருன்னு சொல்ல நான், இது போல் நிறைய பேருடைய கருத்தாக இருந்திருக்கும். அந்த விமர்சனம் அவர் ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு விளக்கம் கொடுத்ததும் நல்லா தான் இருந்தது, சிரிப்பாக தான் இருந்தது. நான் குறும்படம் போட தான் சொல்கிறேன், நான் தடுக்கலை, இந்த டைரக்டர்கிட்ட சொன்னாலும் இந்த டீம் போட மாட்டாங்க அப்படின்னார்ல. தயவுசெய்து டீம் போடுங்க, போடலன்னா குறும்படம் போடாதனால தான் இவ்வளோ பொய்யா அடிச்சு விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்ஸே சொல்கிறார்ல. இதுக்கப்புறம் ஏன்டா போட மாட்டீங்க, போட்டால் தானே புரியும். இந்த ட்ராமாவை மட்டும் கட் பண்ணி போட்டு கீழ்ச்சி விட்டுருந்தா இன்றைக்கி வேறு மாதிரி போயிருக்கும்ல. அப்போ டீம் வந்து காப்பாற்றுதா, உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் இருக்கா அன்ஷிதாவை காப்பாற்றணும் அப்படின்னு? என்ன ப்ரெஷர் உங்களுக்கு? இல்லை கட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? 500 பேர் கொண்ட குழு ஒர்க் பண்ணுறீங்களே சுவாரஸ்யமாக்குறதுக்கு. சுவாரஸ்யமாக்குறது தான் உங்கள் நோக்கம் அப்படின்னா அந்த குறும்படத்தை போடுறது தானே சுவாரஸ்யம். இவ்வளோ வாரம் போயிடுச்சு, இன்னும் அந்த ஒரு குறும்படம் கூட வரல, சும்மா வாயிலே போட வச்சுட்டு இருக்கீங்க ஹோஸ்ட்டை. அது அங்கே புரியவே மாட்டேங்குது பாதி பேருக்கு. புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிக்குதுங்க மற்றதுங்க. இப்போ எதுக்கு போட மாட்டாங்கன்னு தெரில. இதுக்கும் போட்டிருக்கணும், இந்த டாஸ்க்குக்கும் போட்டிருக்கலாம். அந்த ராணுவ காயத்தை வந்து சந்தேகப்பட்டாங்கல்ல, அதுக்கும் போட்டிருக்கலாம். இப்போ மன்னத்தில் நினச்சதுக்கு இல்லை நான் தனியாக சொன்னதுக்கே வந்து சாரி கேட்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து ஓப்பனாக கத்துவாங்களாம், இந்த சவுண்ட் அக்கா சம்மந்தமே இல்லாமல் கத்துவாங்களாம். அவன் தெரியறதுக்காக ஒன்று பண்ணுறான் சார், நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? ஏதாவது ஒரு கேமாவது ஜெயிச்சிருக்கீங்களா? கடைசியில் ஸ்ட்ராட்டஜின்னு முத்துக்குமருக்கு ஒன்று சொன்னாங்களே இவங்க, அவர் வந்து மற்றவங்க குறையெல்லாம் ஹைலைட் பண்ணுறாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவர் தோல்வியை மறைக்கிறாரு. அவராவது ஜெயிச்சும் இருக்காரு, தோத்தும் இருக்காரு, கேமில் விட்டு கொடுத்து இருக்காரு. நீ என்ன பண்ணியிருக்கிற? ஒன்றும் இல்லை, யார் கூடயாவது கூட சுற்றிக்கிட்டு இருக்குது, கேமை பற்றி பேசினா ஐயோ அப்படிங்கிறது. அப்புறம் ஓரமாக உட்காந்துட்டு அவங்கெல்லாம் கேம் பற்றி பேசுவாங்க, அவங்க தான் தூக்கி நிப்பாட்டுறாங்களாமா பிக் பாஸை. ஆமாம், அவங்க தான் தூக்கி நிப்பாட்டுறாங்க. பின்ன இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறவங்களா இதில் அப்படின்ட்டா? நீங்கள் மற்றவங்க கண்டஸ்டன்ட் மந்திரி சொல்லும் போது வந்து இப்படின்ட்டா, ரெட் டீமும் விஷாலும் அருணும் சேர்ந்து தான் இந்த பக்கம் விளையாடினாங்க, பிங்க் டீம் தான் அவங்க, ரெட் டீம் கிடையாது அப்படின்னு மந்திரி சொல்கிறாங்க. அதுக்கு இப்படின்ட்டு அடுத்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஆமாம் சார் எங்களுக்காக விளையாடல சார், இவங்க 2 பேரும் முதுகில் குத்துறாங்க. அவங்களையும் அவங்க கூடவே இருந்து அவங்க தான் சரின்னுலாம் சொல்லிட்டு இவ்வளோ நாள் டக்குன்னு அப்படி ஜம்ப் ஆகுறாங்க பார்த்தீங்களா? என்ன மாதிரியான கேரக்டர், ஒஸ்ட் கேரக்டரில் இது. அந்த பக்கம் எக்ஸ்போஸ் தான், மக்கள் பெரும்பான்மையாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால தான் கீழே இறங்கிட்டாங்க ஓட்டில். இன்னும் இறங்குவாங்க கீழே. இந்த மாதிரி மாறி மாறி ஜம்ப் அடிச்சுக்கிட்டு இவங்க ஜாக்லின் கிட்ட சொல்கிறாங்க, அங்கேயாவது ஒரு சண்டை போடுறதுக்கும் ஒன்று சேர்றதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, இங்கே எந்த காரணமே இல்லையே. திடீர்னு விஷால் கூட இப்போ தர்ஷிகா இருந்த இடம் காலியாக தான் இருக்குது, நம்ம அங்கே போய் கண்டென்ட் கொடுப்போம், நம்ம வெளியில் தெரியணுன்னா அங்கே போயிடணும் அப்படின்னு போயிருக்கிறாங்க இவங்க. அதுதானே திடீர்னு பாசம் எங்கேருந்து வந்துச்சு அங்கே. அதே போல் ஜெஃப்ரி பயங்கரமாக முதல் வாரத்தில் ஜாக்லின், அப்புறம் 2 வாரம் பார்த்தீங்கன்னா இவங்க சௌந்தர்யா, அதுக்கப்புறம் அன்ஷிதா, அதுக்கப்புறம் பவித்ரா கூடலாம் முதல்ல பேசினதே இல்லை, அதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா ஒரு இடத்துல அந்த பொம்மை ஃபேஸ்லாம் வைக்கிறாங்களா, ஃபீச்சர்ஸ் வைக்கிற டாஸ்கில் கட்டி பிடிக்க போகிறான், அவங்க கையை அப்படி வச்சுக்கிறாங்க பவித்ரா. அதுதான் அதுக்கு முன்னாடி ஜெஃப்ரி பவித்ரா ரிலேஷன். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாஞ்சி வந்து அவங்களே வந்து கட்டி பிடிச்சி சுற்றிட்டு இருக்கிறாங்க. எப்படி வந்தது? அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பவித்ரா கூடவே இருக்கிறாரு, ஃபுல்லாக பவித்ராவையும் ஸ்டாண்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதுதான் அவருடைய கேம். இந்த மாதிரி கேவலமாக முட்டாள்தனமாக கேம் ஆடிக்கிட்டு, இதில் அவர் டப்பாவுடைய ஸ்ட்ராட்டஜி முட்டாள்தனமாக இருந்துக்கிட்டு, இவங்கெல்லாம் வந்து நியாயமாக கேம் ஆட வர்றாங்க. அது எப்படி சொல்கிறான், டர்ட்டி கேம் எங்கே ஆயிடுச்சுன்னா 2 டீமும் சேர்ந்து இங்கே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. சௌந்தர்யாவையும் போட்டு அந்த பேக்கரியாக்காவை போட்டு மொத்தனாரில் விஜய்ஸ்னு ஒரு இடத்துல இவங்க சொல்கிறாங்க, சார் ஒரே ஒரு முயல் இருக்குது சார் இங்கே, அந்த 2 பேர் அங்கே முயல் நிறையா இருக்குது சார், அங்கே போய் அடிச்சிட்டு இருக்கலாம் சார், எல்லோ டீமும் ப்ளூ டீமும். எதிரி இருக்கும்போது எதிரியை விட்டுட்டு கூட்டணியில் இருக்கவங்க மாறி மாறி அடிச்சுப்பாங்களா? ஏதாவது கொஞ்சமாக சென்ஸ் இருக்கா? அதுதான் வந்து அழகாக கலாச்சி விட்டார் விஜய்ஸ். உங்களுக்கு எல்லோ டீம் மேலே காண்டுன்னு சொல்லிட்டு உங்கள் பிளேவை அவங்க ஆடணுமா அப்படின்னு கேட்டார்ல, தரமாக இருந்தது. அதுதான் இவங்க காண்டுக்காக அங்கே போய் ஆடுவாங்களா? யாராவது பண்ணுவாங்களா? அலையன்ஸில் இருக்கிறவங்களை அடிப்பாங்களா எதிரியை வச்சுக்கிட்டு? ஸோ ஸ்ட்ரைட்டாகவே வந்து அடிச்சிருக்கலாம். 5 நிமிஷத்தில் அந்த 6 பேரும் சேர்ந்து மொத்தமாக முடிச்சு விட்டுருக்கலாம். இவ்வளோ டைம் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் ஆரம்பத்தில் நினச்சேன்.
ஆனால் ப்ரொஃபஸருடைய காலில் அது முத்துக்குமரன் அவ்வளோ டைம் கொடுத்ததுனால தானே, நியாயமாக இருந்து விளையாடுனதுனால. அங்கே 2 பெண்கள் இருக்கிறாங்க, 2 பெண்களை மட்டும் அனுப்புவோம் அப்படின்னு அனுப்புனதுன்னு அது ரூலே கிடையாது, அப்படி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதை பண்ணதுனால தானே இந்த வன்ம குடோன் வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறாங்க. இவங்களுடைய தப்பெல்லாம் அப்படியே ஹைலைட்டாக இருக்கு. இல்லைனா வந்து 6 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்கன்னு ட்ராமா பண்ணியிருப்பாங்கல்ல. சரி நீங்கள் என்னவா இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நாங்களும் 6 பேர் சேர்ந்து தான் அந்த 3 பேரை அட்டாக் பண்ணோம், முதல் நாள் பண்ணோம் அப்படின்றாங்க. அப்புறம் அப்போ அவங்க ட்ராமா பண்ணாங்களா? 6 பேர் சேர்ந்து எங்கள் 3 பேரை அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்து டீம் ட்ராமா பண்ணாங்களே? பண்ணல. அவங்க தான் பிளேயர்ஸ். ஏன்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் என்னவா பண்ணீங்க, இது கேமு, எப்படி வேணால் அவங்க அட்டாக் பண்ணுவாங்கன்னு அவங்க ரெடியாக இருந்தாங்க, அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் ஃபேஸ் பண்ண தெரியாத கோழைகள், முட்டாள்கள், ஃப்ராடு குரூப்பு சும்மா அவங்க நியாயத்திலையும் நியாயமாக விளையாட வந்தாலும் அதை வச்சு ஒரு ட்ராமா பண்ண பார்க்குறாங்க. இவங்க கொஞ்சம் அக்ரெசிவாக மட்டும் அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், முத்து டீமு, முத்து இதை யோசிக்காமல் முத்து சொன்னதை கேட்காம அடிச்சிருந்தா இந்த ட்ராமா வந்து அப்படியே உண்மைன்னு சொல்லிட்டு வெளியே நம்ப வச்சுருப்பாங்க. அப்படி நம்பிடக்கூடாதுன்னு தான் அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஒரு மூவியும் வச்சு அப்படி அந்த மூவை வச்சதுனால தான் மொத்தமாக இவங்க எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாங்க. பண்ண ட்ராமாலாம் தெரியுது. அது எப்படிங்க நியாயப்படுத்துறீங்க? மூச்சு வாங்கிட்டு வந்துட்டேன், வயிறு வலி போயிடுச்சுன்றாங்க. ஏன் மூச்சு அங்கேருந்தே உட்காந்தே வாங்க முடியாது? அது ஓரமாக போய் உட்காந்து தான் வாங்க முடியுமா? சரி, அப்படியே மூச்சு வாங்கிட்ட வயிறு வலி போயிடுச்சு, நீ எங்கே விட்ட? லாஸ்ட்டாக கேம் எங்கே பாஸ் பண்ண? அங்கெல்லாம் வரணும், வரமாட்டாங்க. அங்கே நேரடியாக அட்டாக்கு. இதில் இவங்க பயங்கர பிளேயர் வேற. அந்த பொம்மை டாஸ்கில் தான் வந்து வன்மத்தை கொட்டுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில் டவுலை சுற்றிக்கிட்டு ஓடினேங்க ரெஸ்ட் ரூமுக்கு. அதே தானே இங்கேயும் நடக்குது. ஒரு டாஸ்க்லேயும் வன்மத்தை கொட்டி கொட்டி பார்த்தீங்கன்னா அதை மூத்திர சந்தாக்கிட்டு இருக்கிறாங்க, வன்ம சந்தாக்கிட்டு இருக்காங்க பிக் பாஸை. அன்புன்றது சுத்தமாக இல்லை. விஜய் இன்னொன்னும் அதை கேட்டார்ல, சம்மந்திலேருந்து ஆரம்பிச்சிட்டாரு. சம்மந்தி விஷயத்தில், சாப்பாடு விஷயத்தில் நான் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க அன்ஷிதா. டெவில் டாஸ்கில் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ரொம்ப அன்பானவங்கன்னு வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த அன்பெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டார்ல. இருந்தால் தானே, அது எல்லாமே ட்ராமா தானே. இந்த அம்மா நடிச்சுக்கிட்டு அவங்க நடிக்கிறாங்க. இந்த சீசனுடைய நடிகை. இதில் இவங்க சொன்னதுனால தான் வந்து ரெட் கார்பெட் எடுத்துருந்து ஜாக்லின் கொடுத்துட்டாங்களாம். என்ன ஒரு உருட்டு இது. அவங்களுடைய நம்பிக்கையை பார்த்தீங்களா? இந்த பக்கம் டப்பாவும் விஷாலும் தங்களை ஒரு ஸ்ட்ராங் பிளேயராக நினச்சிக்கிறாங்க. ஸ்ட்ராங் பிளேயராக நினச்சிங்கன்னா இப்போ ஏன்டா முதல்ல அவுட் ஆகிட்டு வெளியே போனீங்க? ஏன்னா மொத்தமாக அந்த டீம் கூட போய் 5 பேர் கொண்ட டீம் அது இங்கே தனியாக விட்டு போனாங்க. பாதி நேரம் இவங்களும் தான் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க, சௌந்தர்யாவும். அப்படி 6 பேர் சேர்ந்து 3 பேரை அட்டாக் பண்ணிட்டு அப்புறம் அவங்க 6 பேரில் நியாயமாக விளையாட வந்து ஐயோ பாருங்க 6 vs 3 நியாயமா அப்படின்னு வெளியவும் கோமாளிகள் கத்துற மாதிரி அவங்க உள்ள ஒரு ட்ராமா. 6 vs 3 அப்போ நீங்கள் பண்ணீங்களே 6 vs 3 அந்த பக்கம் இருக்கும்போது போனீங்களே, அங்கே ஒரே ஒரு ஆள் இருக்கும்போது 4 பேர் 5 பேர் போய் பிடுங்குனீங்களே, அதெல்லாம் என்ன? அதெல்லாம் அப்படியே மறைச்சிருவீங்க. இவ்வளோ வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கும்போதே இப்படி ஒரு ட்ராமா பண்ண வருது சார். இதை தாண்டி அப்படின்னு டப்பா தாண்டினாலும் தவுனாலும் கடைசியில் விஜய் முடிச்சு விட்டார்ல. நீங்கள் உங்களுக்கு தான் கல் எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்கணும், ஏங்க சேர்க்கல அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது. எப்படி இருந்தாலும் நாங்கள் தோத்துற மாதிரி. இவன் விஷால் நான் ஐடியா கொடுத்துருக்கான்னா ஆல்ரெடி ஒரு 8-9 கல் இருந்தது இல்லை, அதை கூட எடுத்து கொடுத்துடலாம். என்ன ஒரு நல்ல உள்ளம் பார்த்தீங்களா இவனுங்களாம். அதை கூட அந்த கல் கொடுத்து தான் 90 கல்லுக்கு மேலே அங்கே போகுது. இவ்வளோ தூரம் இவங்கெல்லாம் சேர்ந்து விளையாடி அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பாருங்க 90 கல் ஜெயிச்சிட்டாங்க, பெருசு இல்லை. இதில் டப்பா சொல்கிற அப்படி 40 கல் சார் ஆல்ரெடி சார், பஸர் முடிய போகுது சார், பஸர் வந்துருச்சுன்னா நாங்கள் அவுட் ஆகிடுவோம் சார், சேர்க்குறதும் வேஸ்ட்டு சார், அதுக்கு இன்னொரு டீமில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவியா சார்? மந்திரி கரெக்டாக கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, 2 ரவுண்டு இருக்குது. இந்த சவுண்டு கூட சொன்னாங்க 2 ரவுண்டு இருக்குது இன்னும். அங்கேருந்து கல்லை எடுத்துகிட்டு வந்து இங்கே மஞ்சரி சொல்லியிருந்தாங்க, இங்கே எடுத்துகிட்டு வந்து இவங்க டீம் போட்டிருந்தாவே இவங்க நின்று இருப்பாங்க, அவுட் ஆகிருக்க மாட்டாங்க. எடுத்துகிட்டு போய் பக்கத்து டீமில் கொடுக்குறது, டையப்பில் கொடுக்குறது, அடியால் வேலை பார்த்தாங்க. சிம்பிளாக கேம் ஆட வரல. இதில் இன்னும் வந்து அட்வான்ஸாக திங்க் பண்ணலாம். எப்படி திங்க் பண்ணணும்? இப்போ மஞ்சரி திங்க் பண்ணாங்களே ஒரு இடத்துல, முயல் வந்து மஞ்சரி டீமில் இல்லை, ஆனால் கோட்டை பெருசாக கட்டியிருக்கிறாங்க. இந்த பக்கம் கோட்டையே இல்லை ஜெஃப்ரி டீமில், ஆனால் ஒரு முயல் இருக்குது. இப்போது இந்த பக்கம் ரயான் டீம் கிட்ட ஒரு 4 முயல் வச்சுருக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து கேட்குறாங்க, ரயான் ஒரு முயல் எடுத்துகிட்டு போய் அங்கே வெய், நான் உனக்கு அப்புறமா எடுத்து தரேன்னு சொல்லிட்டு எங்கே அலைன்ஸ் போட்டாங்களோ அங்கே கேட்குறாங்க. அங்கே ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்கு. அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து டக்குன்னு ஸ்பார்க் ஆகி அங்கேருந்து சொல்கிறாங்க, ஒரு வேளை கேமை வந்து திடீர்னு ஸ்டாப் பண்ணி முயல் இல்லாதவங்க வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஃபோக்கஸில் யோசிக்கிறாங்க. பார்த்தீங்களா, அங்கே ஒன்று வெயின்னு வைக்க சொன்னாங்கல்ல, அதுதான் திங்க் பண்ணுறது.
ப்ரிடிக்ட் பண்ணுறது, யோசிக்கிறது, கேம் ஃபோக்கஸாக இருக்கிறது. இந்த டப்பா சொல்லுது வந்து நீங்கள் வந்து அவுட் ஆனால் வந்து மறுபடியும் டிஃபென்ஸுக்கு கூப்பிடுவாங்க, அப்போ வந்து டிஃபெண்ட் பண்ணலாம் நமக்கு பிடிச்சி. அப்பயும் வந்து அடியால் வேலை தானடா பார்க்க போகிறேன். கேமுக்கு உள்ளே இருந்து அடியால் வேலை பார்த்தது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவுட் ஆகிட்டு அடியால் வேலை பார்க்குறதுக்கு வர போகிறாராம். இது வந்து திங்கிங்கா, இது தாட் ப்ராசஸ். என்ன தாட் ப்ராசஸ் இது எனக்கு புரியவே இல்லை. அதனால தான் டப்பா போல் இருக்குது. அறிவாளி மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறவங்கலாம் மாட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா, இங்கே ரொம்ப சிம்பிளாக மாட்டிக்கிட்டாங்கல்ல. ஸோ ரொம்ப கரெக்டாக இருந்தது இந்த முறை விஜய்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுது. இந்த ஃப்ராடு தனத்தையும் ஃப்ராடு குரூப்பையும் எக்ஸ்போஸ் பண்ணது ரொம்பவே சிறப்பாக இருந்தது. ஜெஃப்ரியுடைய அந்த ஃப்ராடு தனத்தை மட்டும் அப்படியே விட்டார். அங்கே ராணுவ விஷயத்தில் மட்டும் கேட்டார். ஆனால் ராணுவ விஷயத்தை டீல் பண்ணுறதும் நல்லா இருந்தது. நானும் அதை சொல்லியிருந்தேன் வீடியோவில். டாக்டர் சொல்கிறாங்க இப்போ 6ங்கிற லெட்டரில் வரவன் தான் இப்போ டைட்டில் அடிக்க போகிறான்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, போயிட்டுருக்கு. 7 சீசன் அப்படி தான் இருந்தது. 8வது சீசன் அந்த ஏஆர்எம் கான்செப்ட் வரக்கூடாதுன்னு தான் நம்ம வேண்டிகிட்டு இருக்கிறோம். அதை நோக்கி தான் நம்ம செயல்பட போகிறோம். அதை உடைக்கணும் முதல்ல. அது உடையும்னு நம்புகிறேன் நான். இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒன்று நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குதான். ஆனால் டாக்டர் கொடுக்கும்போது நம்ம இமீடியட்டாக அதை நம்பி தானே ஆகணும். அந்த டாக்டர் யார், எங்கே படித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் ஆராய்ச்சி பண்ண முடியாது இல்லை. டாக்டர் ஃபேக்கு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக இந்த சவுண்டு என்ன சொல்லுவாங்களே, தோன்றதெல்லாம் சொல்கிறேன்னுவாங்களே, அதே தான் வந்து தோன்றதெல்லாம் அந்த வன்ம குடோனும் பண்ணாங்க. எனக்கு தோணுச்சு அவங்க நடிக்கிறாங்கன்னு. உனக்கு தோணுச்சுன்னா சொல்லுவேன் இல்லை, நீ நடிப்ப, ஏமாத்துவ, ஃப்ராடுத்தனம் பண்ணுவ. ஆனால் வந்து உனக்கு வேற ஒருத்தரை பார்த்து உனக்கு எதாவது தோணும் அவங்க நடிக்கிறாங்கன்னு, உடனே நடிக்கிறாங்கன்னு சொல்லிடுவேன். எல்லாத்தையும் நீ பண்ணுருவ. ஸோ அந்த மாதிரி தானே இங்கே இவங்களுடைய கேம்லாம் இருந்தது. அதை மொத்தமாக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு. ராணா விஷயத்துலையும் டாக்டர் சொல்லிட்டாங்க, சும்மா சந்தேகப்படாதீங்க, அவன் கையை எப்படி திருப்ப முடியுது, கையை எப்படி வச்சு சாட்சி படுக்கிறான். அந்த குறும்படம்லாம் காலைல கூட வந்தது. நான் கூட ஒரு லிஸ்ட்டில் வச்சுருந்தேன் அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் டைம் கிடைக்கல. அதுக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. நைட்லேருந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும். பாருங்கள் திரும்பிட்டான் இங்கே படுக்கிறான் அப்படி. எனக்கு லெகமெண்ட் இயர் வந்து அதை நான் ஃபீல் பண்ணதில்லை. எனக்கு அது தெரில இதுங்க ஃபுல்லாக. ஆனால் டாக்டர் கொடுத்துருக்குறாங்க. தப்பு பண்ணால் சொல்கிற போகிறாங்க. ஏன்னா ராணுவ வந்து வரும்போது ராணுவ கொஞ்சம் நடிக்கக்கூடிய இல்லை, ஒரு அட்டென்ஷனுக்காக ஒன்று பண்ணக்கூடிய ஆள் தான் சௌந்தர்யா மாதிரி. அந்த ஃப்ரைடேயில் விஷால் பேசிகிட்டு இருக்கும்போதே சௌந்தர்யா ஒரு ஊமை குத்துனான்ல. 2 பேரும் அப்படியே ஒன்றா பேசிட்டு தர்ஷிகா கூட அந்த வாக்கிங்கில் அப்படியே லவ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க சவுண்ட் அக்கா. அங்கே பேசும்போது சொன்னா அப்படி இல்லை, இங்கே வந்து உன்ன மாதிரி அவன் ஒன்று பண்ணுங்கிறதுக்காக ஒன்று பண்ணி அந்த ரியாக்ஷன், ஜாக்லின் ரியாக்ஷன் மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டே வந்து நீ ஒன்று பண்ணுவல்ல, அதை ராணா கூட வந்து நீ பண்ணுறதை பண்ணி காட்டினால, அப்போ உனக்கு கூட கோவம் வந்துச்சு இல்லை அப்படின்னு போட்டது நல்லா தான் இருந்து. குத்துறான்னு கூட தெரியாமல் குத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த அக்கா, பேக்கரி அக்கா. அவங்களுடைய வேலையை அப்போ பேக்கரி ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க இந்த ஃப்ரைடே எபிசோடில். கேட்டகரி கேப்லாம் இந்த ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிறது. இவங்க இந்த ரியாக்ஷன் ஒன்றும் இல்லாத ஒரு மொக்க ரியாக்ஷனை வச்சு வெளியில் ப்ரமோஷன். வாவ் என்ன பிளேயர் அவங்க. ஆளே இல்லாத இடத்துல இந்த டீ ஆத்துற மாதிரி தான் இவங்க போயிட்டு கேம் பாஸ் பண்ணியிருக்கிற இடத்துல போயிட்டு கோட்டையை போட்டு எட்டு வச்சதை வாவ் சௌந்தர்யா சூப்பராக ப்ளே பண்ணிட்டாங்க. அது சூப்பர் பிளேவாது. காமெடி பீஸ். கோமாளித்தனங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளவும் இல்லை வெளியவும் நடந்துட்டு இருக்கு. கோமாளிகள் எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறாங்க உள்ளே இருக்கிறவங்க எல்லாம். ஸோ சிறப்பாக இருந்தது. இதில் சௌந்தர்யா வந்து முத்து மேலே வைக்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி விமர்சனத்துக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக பவித்ரா சொன்னது வந்து அது இன்னும் காமெடியாக இருந்தது. முத்து அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு அலர்ட்டாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் வேற ஒரு எடுத்துகிட்டு வர்றாரு. ரஞ்சித்துடைய அந்த வீடியோ கிடைக்கும் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். நான் ரஞ்சித் தான் வந்து பவித்ராக்காக ஒரு விஷயத்த போட்டு விட்டாரு முத்துக்குமரன் கிட்ட அப்படின்னு ஒரு சில கமெண்ட் பதிவுகள்லாம் பார்த்தேன். ஆனால் அதுக்கான வீடியோ இன்னும் கிடைக்கல. யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோட் அப்படின்னு சொல்லுவேன். இது இல்லாமல் இன்னும் ட்ரோல் வந்து இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, ஆஸ்ட்ரியே மிரட்டரியப்பா ஆள் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, ஓஸ்ட்ரியே மிரட்டரியப்பா ஆள் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம்ல. அந்த சம்பவம் சண்டே எபிசோடில் வருது போல் இருக்குது. சாட்டர்டே எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா தரமாக பண்ணிட்டா அப்படி டபுக்கு டப்பாவை வச்சு கீழ்ச்சி விட்டார், வச்சு செஞ்சு விட்டார். ஸோ மொத்தமாக இந்த விஷால் கேங் திருட்டு பிரியாணி கேங்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் வந்து அதில் தானே இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வச்சு நார்னாராக கீழ்ச்சி விட்டார். இதெல்லாம் முறைக்கிறதுக்கு தைரியம் வேறு வருது. இந்த அன்ஷிதா அவ்வளோ அடி வாங்கி இதில் ஜெஃப்ரியை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க பார்த்தீங்களா. இதை பார்க்கும்போது எனக்கு அந்த சீசன் 4ல் அந்த அர்ச்சனாக்கா பண்ணுவாங்கல்ல, சோம் ஐ லவ் யூ சோம் ஐ லவ் யூ சோம் அப்படின்லாம் கத்திட்டு இருந்தாங்கல்ல வெளியே போகும்போது. என்னன்னா
பாடுறா என்னை வெளியே அனுப்பிட்டாங்கடா, நீங்கள் அவனை விட்டுறாதடா ஆரிய அப்படிங்கிறது தானே சிக்னல். அது அதே சிக்னல் தான் ஜெஃப்ரி தோல்ல சாஞ்சிட்டு இவங்க அழுதுட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன, ஜெஃப்ரி வந்து விஜய்ஸை முறைக்கணும் இல்லை? இப்போ எப்படி உள்ளே வந்து முத்துக்கு எதிராக ஏதாவது ஒன்று பண்ணோன்னு பார்த்துக்கினே இருக்கிறானோ, இப்போ வந்து விஜேஎஸ்க்கு எதிராக ஏதாவது ஒன்று பண்ணவன், அதுக்கு தான் அவங்க தோல்ல சாஞ்சி அழுதுட்டாங்கன்னா, பாடுறா என்ன அடிச்சுட்டாடுறா. இதுதான் இந்த கேங்கை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இதுங்கெல்லாம் வந்து மங்குனிகள் எதுக்கு உள்ளே வந்தோன்னே தெரியாமல் அந்த அன்ஷிதாவின் அன்பு வலையில் விழுந்து, அவங்க அன்பு தான் இல்லை, அவங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க. அந்த அன்பு எது வரை ரீச் ஆயிருக்குன்னா இந்த சவுண்டு பேக்கரி அக்கா வரை ரீச் ஆயிருக்கு. அன்ஷிதா பொய் சொல்ல மாட்டா. ஏன் பொய் சொல்ல மாட்டா? பாத்ரூம் உள்ள ஓடி ஒளிஞ்சிட்டு அங்கே போய் அழுகிற மாதிரி சீனை போட்டுக்கிட்டு அங்கே அம்மா மேலே சத்தியம் வேற. இந்த வன்மகுடோன்னு சொன்னது அம்மா மேலே சத்தியம். இப்போ எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்களே, இப்போ என்ன சொல்லுவீங்க? யார் மேலே சத்தியம் பண்ணுவீங்க? ஃபேக்காக இங்கே நடிக்க முடியாது. ஃபுல் நெகட்டிவ் மற்றவங்க மேலே வன்மத்தை வாரி கொட்டிகிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ ஃபுல் நெகட்டிவ் யாருக்காச்சு? இது மட்டுமே இல்லை, இது திருந்தலாம் மாட்டாங்க. திருந்தலை அவங்க, இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக வன்மத்தை கொட்ட போகிறாங்க. அப்புறம் அன்றைக்கி ஓடின மாதிரி வந்து ஓட போகிறாங்க, வன்ம சந்தாக்க போகிறாங்க. ஃபுல்லாக வன்மத்தை கொட்டணுன்னு வந்தால் அந்த மாதிரி தான் அன்றைக்கி ஓடின மாதிரி தான் ஓடணும். பொம்மை டாஸ்கில் ஓடின மாதிரி அது உங்களுக்கு எதிராக தான் வரும். ஃபுல் நெகட்டிவாக வரும். அந்த நெகட்டிவை வாங்கிங்க. அந்த நெகட்டிவ் எப்படி அன்பை வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஏமாற்றிட்டு இருக்காங்களோ, அதே போல் அந்த ஃபுல் நெகட்டிவை வாங்கி அப்படியே ஷேர் பண்ணுங்கள் அந்த குரூப்புக்கு. இந்த டப்புக்கு டப்பா, விஷால், இந்த பக்கம் ஜெஃப்ரி பார்ப்போமே. இப்போ வந்து ஃபுல் நெகட்டிவ் ஆச்சுல்ல அன்ஷிதாக்கா கிட்ட, இப்போ அப்படியே ஜம்ப் அடிச்சிடறாரா பார்ப்போம். அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அடிச்சுட்டு ஜாக்லின் அக்கா அப்படின்னு கூட போவாங்க. அவன் கூச்சமே படாமல் பண்ணுவான் பாருங்க. அப்படி ஒருத்தன், அவனுக்கு எந்த எத்திக்ஸும் இருக்கிற மாதிரி தெரில. தப்பு பண்ணிட்டு சிம்பதி ஓட்லேயே தப்பிச்சிட்டு இருக்கான். உள்ள வெளியவும் அப்படி தான் இருக்குது. விஜய் சார் நாளைக்கு ஹெவியாக இருக்கணும் தம்பிக்கு, இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், பேலன்ஸாக இருக்கும். சும்மா வெளியே வா ஜெஃப்ரி, உனக்கு இருக்கு, உனக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடக்கூடாது. ஃபேவரிட்டிசம் பார்த்துட்டே போயிடக்கூடாது. இல்லை இவன் பாவம், இவனுக்கு இப்படி சொல்லுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு விட்டுட்டே போகக்கூடாது. கடைசியாக சொன்னார் ஜெஃப்ரின்னு எதுவும் சொல்ல வராத, நான் எதுவும் கேட்குற இதில் இல்லை, நான் அடுத்து கேட்குறேன்னு இருக்காரு. அடுத்து கேட்கும்போது சண்டே எபிசோடில் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெவி ரோஸ்ட் இருக்கணும் தம்பிக்கு. ஏன்னா என்னவா பார்க்குற நீ? உனக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்கள பார்க்குற, அவங்கள பற்றி பேசுகிற அந்த பேச்சு இருக்குல்ல, அதுவே ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, அப்படியே வர்றாரு கையை பின்னாடி கட்டிக்கிட்டு. எங்கிட்ட பதில் இல்லை, அதனால தான் நீங்கள் சொல்லலை. இப்போ ஏந்து சொல்ல வேண்டியது தானே. அவங்க பிங்க் டீம் சார், நாங்கள் தான் சார் பிங்க் டீமு, அவங்க ரெட் டீம் சார், நீங்கள் அருண் அண்ட் விஷால் கிட்ட கேளுங்க சார் சொல்ல வேண்டியது தானே. விஜய்ஸ் கிட்ட நீ நியாயமானவனாக இருந்தா சொல்ல முடியல. ஸோ ஃபுல் நெகட்டிவை வாங்கி ஷேர் பண்ணிங்கோ. இந்த பக்கம் ஃபுல் பாசிட்டிவ் ஏறி இருக்குது. மஞ்சரிக்கு, ஜாக்லினுக்கு, முத்துக்குமரனுக்கு ஃபுல் சப்போர்ட். கிளாப்ஸ் வந்ததும் பார்க்குறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஒரு ப்ளே, அதுக்கான ரிசல்ட்டு வெளியில் ஆடியன்ஸ் கிட்டேருந்து வரும்போது மேட்ச் ஆகணும். நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் ரியாக்ஷன் கொடுத்துட்டு அப்படின்ட்டா வந்து இங்கே உடனே கிளாப் போட்டு சூப்பர் அப்படின்னாங்கன்னா அந்த ஆடியன்ஸ் யாரா அவங்க நோட் பண்ணுறா அப்படின்னு தான் நமக்கு பார்க்க தோணும். நான் பிளேக்கு தான் சப்போர்ட்டு, விளையாட தான் போயிருக்கிறாங்க. விளையாடுறவங்க நிறைய பேர் சிறப்பாக சில பேர் இருப்பாங்க. அதில் யார் ஒரிஜினலாகவும் இருக்கிறான், நேர்மையாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். எனக்கு ஆடவே தெரியாது, நான் ஒரு மக்கு அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் ஒரிஜினலாக இருக்காங்க பாருங்களேன், அவங்க நிஜமாகவே மக்குங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் டைட்டில் கொடுக்க மாட்டாங்க. இவனுங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு. நம்ம ஒன்று சொன்னால் அதுக்கு நேராக தப்பாக புரிஞ்சுக்கிட்டு முட்டு கொடுக்குறதுக்கு இருக்குது ஒரு கூட்டம். இந்த கோமாளியில் திருத்தவே முடியாது. பட் உள்ளே இருக்கவங்க திருந்துறாங்களா விஜய்ஸ் அடிச்சதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டைரக்ஷன் கரெக்டாக போயிருக்கு. அந்த டப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி மந்திரி அடித்தார்ல, அந்த ஒரு வீக் தான் விஜய்ஸ் ரொம்ப சொதப்பினார். லாஸ்ட் வீக்கும் கரெக்டாக இருந்தது, இந்த வீக்கும் கரெக்டாக போகிறாரு. நாளைக்கு முத்துக்குமரன், ஜெஃப்ரி, இன்னும் திரும்ப வந்து டப்பா அண்டு அன்ஷிதா, விஷால் இவங்கள போட்டு புழக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கடிச்சாங்களே அந்த அக்கா கடிப்பாங்கல்ல வந்து, அந்த அக்காவையும் புழகணும். ஸோ புலப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.